வணக்கம் புதுயுகம் நேயர்களே, என் பேர் பிரியா அருண். நம்ம பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம கல்யாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா சவுத் இண்டியன் லுக், நம்ம ட்ரெடிஷ்னல் லுக் எப்படிலாம், ஏன்னா அழகு குறிப்புன்னு வரும்போது நிறைய இருக்குது. ஹேர் பற்றி சம்மந்தப்பட்டது இருக்குது, அப்புறமா காஸ்டியூம் பற்றி சம்மந்தப்பட்டது இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் லுக். கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணிட்டு போக முடியும் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம சிம்பிளாக பண்ண வேண்டிய விஷயத்தை காம்ப்ளிகேட் பண்ணி நம்ம பெருசாக பண்ணிடுவோம். சில நேரத்தில் நல்லா டெக்னிக்கலாக பண்ண வேண்டிய நேரத்தில் சிம்பிளாக போய் நம்ம சொதப்பிடுவோம். ஸோ அதை நம்ம நல்லா நீட்டாக பண்ணுறதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். எப்படி ட்ரெடிஷ்னல் லுக்கில் நல்லா அழகாக ஒரு கல்யாணத்துக்கோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு நிச்சயதார்த்துக்கு, ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், அந்த மாதிரிலாம் நம்ம எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இவங்க சவுத் இண்டியன் லுக் உள்ளவங்க. அதனால் இவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம மேக்கப் அப்படின்னு பண்ணும்போது பொதுவாக நார்மலாக நம்ம எப்படியெல்லாம் மேக்கப் பண்ணுவோமோ, வீட்டில் மேக்கப் பண்ணுவோமோ அந்த மாதிரி போயிடுவோம். ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு சில இடத்துல டார்க் சர்க்கிள் இருக்கும், ஒரு சில இடத்துல கண்ணுக்கிட்டலாம் பார்த்திங்கன்னா ரிங்கிள்ஸ் இருக்கும், ஒரு சில பேருக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கும், பிக்மெண்டேஷன் இருக்கும். அதாவது ஓப்பன் போர்ஸ் அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெருசாக பள்ளம் பள்ளமாக இருக்கும். பிக்மெண்டேஷன் அப்படின்னா நம்மளுக்கு இங்கெல்லாம் ஒரு கலரில் இருக்கும், இங்கெல்லாம் ஒரு கலரில் இருக்கும். அதாவது ஃபேஸ்லேயே அன்ஈவன் டோன்னெல்லாம் இருக்கும். ஸோ இவங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா இங்கே கொஞ்சம் போர்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குது. இவங்களுக்கு பிக்மெண்டேஷனும் இருக்குது, லைட்டாக டார்க் சர்க்கிள் இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி மறைச்சு நம்ம அழகாக கொண்டு போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி கிளென்சிங் பண்ண ஆரம்பிச்சிடணும். நீங்கள் கிளென்சிங் சோப்பு போடுங்க, ஃபேஸ் வாஷ் போடுங்க, இல்லை கிளென்சிங் க்ரீமே கிடைக்கும். நம்ம கிளென்சிங் க்ரீம் போட்டு நம்ம ஃபேஸு, நெக்கு, முக்கியமாக ஃபேஸ், நெக், இயர்ஸ் பார்ட்டில் கிளென்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதுக்கு மாய்ஸ்சரைசர். உங்களோட ஸ்கின் ஆயிலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் அவாய்ட் பண்ணிடலாம். எப்போவுமே ஆயில் வரும் அப்படின்னா. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு ட்ரை ஆக போகுது, அதனால் நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு போடுற க்ரீம்ஸ், நம்மளோட காம்பேக்ட்ஸ் எல்லாம் நல்லா பிடிக்கும். அப்போ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது நல்லது. இப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். மாய்ஸ்சரைசர் உங்களோட ட்ரை ஸ்கின் எல்லாம் நல்லா கவர் பண்ணிடும். நல்லா ஈக்குவலாக பிளெண்ட் பண்ணிவிடுங்க. தேவை இருந்தால் இன்னொரு வாட்டி கூட எடுத்துக்கோங்க. ப்ரைமர் அப்படின்றத நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ப்ரைமர் எதுக்காக நம்ம போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஸ்கின்னுக்கு அந்த போர்ஸ் நல்ல பெருசாக இருக்குது, ஓப்பனாக இருக்குது. அந்த ஓப்பன் போர்ஸை நம்ம ப்ரைமர் வச்சு நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ரைமர் அப்ளை பண்ணிட்டோம். ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் போர்ஸை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். கன்சீலர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் எடுத்து க்ளோஸ் பண்ண போகிறோம். இதுலேயும் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. உங்களோட ஸ்கின் டோனுக்கு எது சூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி கன்சீலரை போட்டு நம்ம ஓப்பன் போர்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட ஸ்கின் ஈவன் டோனாக மாறிடும். இப்போ உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் பாருங்கள். அவங்களுக்கு பெருசாக ஓப்பன் போர்ஸ் இருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் க்ளோஸ் ஆகி நல்லா ஸ்மூத்தாக ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்தது ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். ஃபவுண்டேஷன் உங்கள் ஷேடுக்கு, உங்களோட ஃபேஸுக்கு எப்படி சூட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி ஃபவுண்டேஷன் போடுங்க. நம்ம ஃபவுண்டேஷன் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம அடுத்தது காம்பேக்ட் அப்படின்றத போடுவோம். அப்போ ஃபவுண்டேஷன் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு லாங் ஸ்டே ஆகும். அப்புறமா ஸ்கின் டோனும் நம்மளுக்கு நெத்தியில் ஒரு கலர் இருக்கும், சீக்ஸில் ஒரு கலர் இருக்கும், சின்னில் ஒரு கலர் இருக்கும், அப்பர் லிப்பில் ஒரு கலர் இருக்கும். அதெல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணும் இந்த ஃபவுண்டேஷன். ரொம்ப லைட்டாக எடுக்கணும். ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் நிறைய எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு டோனே மாறிடும், ஒரு ஸ்கின் டோனே லிஃப்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் பார்த்து மெதுவாக கொஞ்சமாக எடுத்து ஈவனாக அப்ளை பண்ணி பாருங்கள். முக்கியமாக மறந்துடாதீங்க, நீங்கள் நெக்கை நல்லா கவர் பண்ணணும், இயர்ஸும் கவர் பண்ணணும். ஃபேஸில் மாத்திரம் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க, ஈவனாக எடுத்துகிட்டு போங்க.
இப்போ நம்ம வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து லிப்ஸுக்கும் சேர்த்து போட்டோம் இந்த மேக்கப்பில். பொதுவாக வந்து நம்ம லிப்ஸுக்கு வந்து நம்ம டச் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? ஏன் வந்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வந்து லிப்ஸுக்கும் சேர்த்து போட்டோன்னா, சில பேருக்கு வந்து லிப்ஸ் வந்து டார்க்காக இருக்கும், லிப் கலர் டார்க்காக இருக்கும், அதனால போடுறோம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் மாத்திரமே வந்து டார்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபவுண்டேஷன் கவர் பண்ணும்போது லிப்ஸுக்கும் சேர்த்து கவர் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஷேடில் நம்ம லிப்ஸ்டிக் போடும்போது லிப்ஸ்டிக் கலர் லிப்புக்கு மாத்திரம் சூட் ஆகும், மற்ற ஷேடெல்லாம் வந்து கரெக்டாக ஈவனாக இருக்கும். அதனால தான் இவங்களுக்கு பர்டிகுலராக வந்து நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம காம்பேக்ட் போட்டு முடிச்சிட்டோம். காம்பேக்ட் போட்டதுக்கப்புறமா இவங்களோட ஐஸ் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். இவங்களோட ஐஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதாவது ஐ போன் வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்டடாக இருக்குது. அப்போ நம்ம சின்ன சின்ன ஐஸ் இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு க்ரீஸ் லைன் வந்து தெரியவே தெரியாது, அதனால் நம்ம க்ரீஸ் லைன் போடுவோம். இவங்களோட கண்ணை பார்த்தீங்கன்னாக்கா ஐஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனால நம்மளுக்கு க்ரீஸ் லைன் நேச்சுரலாகவே இவங்களுக்கு தெரியுது. அதனால நம்ம அந்த க்ரீஸ் லைன் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்ம டைரெக்டாக ஐ ஷேடோக்கு போயிடலாம். அதுக்கப்புறமா ஹைலைட்டர் வேணுன்னா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இவங்களுக்கு கண்ணு வந்து பெருசாக இருக்குது, அந்த ஐபால்ஸ்க்கு மேலே வந்து பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள். அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மேக்கப் பண்ணுறோம். நீங்கள் வந்து இப்படியே பண்ணணும்னு நான் சொல்லலை. இந்த மாதிரி உங்களுக்கு ஐ வந்து பால்ஸு அந்த ஐக்கு ப்ரொஃபைல் மேலே வந்து பெருசாக இருந்ததுன்னா இப்படி பண்ணால் அழகாக இருக்கும்னு சொல்ல வரேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஷைனி க்ளாஸ் போடுறோம். இது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஐஸ் வந்து நல்லா எடுத்து காமிக்கும். பாருங்கள், இவங்க யூஸ் பண்ணுறது பாருங்கள், உங்களுக்கு ஷேட் வந்து டிஃப்ரெண்ட்டாக அப்படியே தெரியுது பாருங்கள். நம்ம ஐஸில் வந்து எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுறோமோ நம்மளோட ஃபேஸ் மேக்கப் மொத்தமாக வந்து மாறிடுங்க. அதனால தான் நம்ம வந்து ஐஸ் மாத்திரமே வந்து இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து க்ரீம் போடுவோம், காம்பேக்ட் போடுவோம், ஃபவுண்டேஷன் போடுவோம், ஐலைனர் போட்டு காஜலில் போட்டு ஐ மேக்கப் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஐலைனர் காஜல் மாத்திரமே ஐ மேக்கப் கிடையாது. உங்களுக்கு ஐக்கு மேலே இருக்கிற பார்ட்டை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணால் உங்களோட ஐஸ் வந்து நல்லா தனியாக அழகாக தெரியும். இப்போ நம்ம வந்து ஐ ஷேடோ முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி ஐலைனர், அப்புறமா காஜல். இப்போது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஜல் வந்து நாங்கள் வெளியில் அப்ளை பண்ணல, ஏன்னா இவங்களுக்கு கண்ணு பெருசாக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து காஜல் வந்து உள்ளே தான் அப்ளை பண்ணியிருக்கோம். அது மாதிரி ஐலைனரும் நம்ம வந்து தின்னாக போட்டிருக்கோம். அப்புறமா மஸ்காரா. இந்த ஐலாஷஸ் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து ஐலாஷஸ் நல்லா திக்காக இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் ஐலாஷ் யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. அதனால் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களோட ஐலாஷஸ்லேயே நம்ம திக்காக நம்ம வந்து இந்த மஸ்காரா அப்படின்றது வந்து கிடைக்குங்க. நீங்கள் மஸ்காரா வந்து திக்காக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பெருசு பெருசாக ஈக்குவலாக ஸ்பேஸ் வந்து ஈக்குவலாக இது வந்து உங்களுக்கு கிட்ட பார்த்து பேசுவாங்க இல்லையா, மக்கள் உங்களை பார்த்து பேசும்போது உங்கள் கண்ணை வந்து உங்களை பார்த்து பேசுவாங்க. அப்போ உங்கள் கண்ணை பார்க்கும்போது இந்த ஐலாஷஸ்லாம் அழகாக இருக்கே அப்படின்னு அவங்க உங்களுக்கு சொல்லாமலே அவங்க வந்து உங்களை கவனிப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஐலைனர், இப்போ வந்து லிப்ஸ்டிக் நம்ம பார்த்தீங்கன்னாக்கா லிப்ஸ்டிக் எடுத்து டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணாமல் நம்ம ஐ பென்சில் எடுத்து நம்ம பார்டர் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் போட்டோன்னா லாங் ஸ்டேவாக இருக்கும். நீங்கள் பொதுவாக நினைப்பீங்க நான் லிப்ஸ்டிக் போட்டு 10 நிமிஷம் கூட நிற்க மாட்டேங்குது, உடனே போயிடுது அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணலான்ற டிப்பு தான் இது. லிப்ஸ்டிக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ஷேட்ஸ் இருக்குது. கிளாசி ஃபினிஷ் லிப்ஸ்டிக் இருக்குது, மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக் இருக்குது. உங்களுக்கு உங்கள் முகத்துக்கு எது அழகாக இருக்கும், உங்களுக்கு போடுறதுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஷேட் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுறதுக்கும் டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரஷ் வச்சு பண்ணனா ஈக்குவலாக அப்ளை ஆகும். நம்ம பொதுவாக லிப்ஸ்டிக் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கும் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணுறதுக்கும் ஈவனாக இருக்கும், லாங் ஸ்டேவாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். லிப்ஸ்டிக் போட்டுட்டோம். இதுக்கு மேலே வந்து லிப் கிளாஸ்னு ஒன்று இருக்குது. லிப் கிளாஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஷைனியாக ப்ரொஜெக்டடாக எடுத்து காமிக்கும். ஸோ இவங்களோட மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நம்ம உங்களுக்கு ஏற்ற மாதிரி பொட்டு எது வச்சா உங்களோட முகத்துக்கு சூட் ஆகும்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா மேக்கப் முடிச்சிட்டோம். இது ரொம்ப பிரைட்டாக இல்லை பாருங்கள் மேக்கப். நம்ம வந்து போய் அட்டென்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது மேக்கப் இல்லைங்களா. இப்போ வந்து இவங்களோட ஹேர் வந்து ஓப்பனாக நான் வந்து இப்படி விட்டுருக்கேன். இப்போ இதுதான் ஃபேஷன், இதுதான் ட்ரெண்டு, அதனால் வந்து இப்படி ஓப்பனாக விட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு ஓப்பனாக விடுறதுக்கு வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
மல்லிப்பூவில் வேணி கிடைக்கும். அந்த வேணியை வந்து நீங்கள் இப்படி எடுத்து க்ளோஸாக எடுத்து இங்கே ஒரு ஸ்லைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த போனிடெயில் போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் இப்படி கிளிப்பு போடலாம். கிளிப்பு போட்டுட்டு இங்கே வந்து லைட்டாக ஜடை பண்ணிக்கலாம். இப்போ இவங்களுக்கு கிளிப்பு போட்டோன்னா இவங்களோட முகமோட ஷேப்பை நீங்கள் பாருங்கள், இப்படி இருக்குது. இல்லை உங்களுக்கு ஓப்பன் ஹேர் தான் இப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா இப்படி இருக்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சிம்பிள் லுக், ட்ரெடிஷ்னல் லுக், எத்தனிக் லுக், நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு லுக். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுனா சந்தேகம் இருந்ததுன்னா inboxpengalchoice@gmail.com அதில் வந்து எழுதி போடுங்க, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். மீண்டும் ஒரு வித்தியாசமான எபிசோட், நல்ல ஒரு டிப்ஸோடு அடுத்த வரை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரியா அருண். புது யுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது இள வயது பெண்களை ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயம், அதாவது பருக்கள். பருக்கள் ஏன் அதை சொல்கிறாங்கன்னா, அது அந்த பருவத்தில் வர்றதுனால அது பேர் பருக்கள். அதாவது இங்கிலீஷில் கூட அதை வந்து ஆக்னின்னு சொல்லுவாங்க. ஆக்னின்னா ஆக்மே, ப்ரைம் ஆஃப் லைஃப், பீக் ஆஃப் லைஃப் வர்றதுனால அது பேர் ஆக்னின்னு சொல்கிறாங்க. அது ஏன் அந்த டைமில் வருதுன்னா, ஜெனட்டிக் மேக்கப், ஸ்கின் டைப்பு. அப்பா அம்மாவுக்கு இருந்தாலோ இல்லாட்டி அத்தை மாமாவுக்கு இருந்தாலோ நமக்கு அந்த தோல் வகை, எப்படி கண்ணு மூக்கு வாயெல்லாம் பெரியவங்க கிட்ட வருதோ அது மாதிரி தோல் வகையும் ஸ்கின் டைப்பும் நமக்கு இன்ஹெரிட் பண்ணுறோம். ஸோ அதனால் அது மெயின் காஸ். செகண்ட் வந்து நம்ம ஹார்மோன் செக்ரீஷன். உங்கள் வளர்ச்சிக்கான இந்த ஆண்களுக்கு வளர வேண்டிய மீசை, பெண்களுக்கு வர வேண்டிய மாதவிடாய், அந்த வளர்ப்புக்கான அந்த ஹார்மோன் செக்ரீஷன்லாம் அப்போ தான் தொடங்குது. அது அதிகமாகும் போது ஆயில் சுரக்கிறதும் அதிகமாகுது. அது வந்து இந்த ஆயில் போர்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு அதில் பாக்டீரியா வேறு ஆக்ட் பண்ணுது. ஸோ இத்தனை காஸ் இருக்கிறதுனால அந்த பாக்டீரியாவும் அந்த ஆயிலும் சேர்ந்து அந்த போர்லாம் பிளாக் பண்ணுது. ஸோ இந்த 4 ஜெனட்டிக் காஸ் இருக்குது, பாக்டீரியல் காஸ் இருக்குது, ஆயில் பிளாக் பண்ணுது. ஸோ இத்தனை காஸ் இருக்கிறதுனால கம்ப்ளீட் க்யூர் கிடைக்காது பிம்பிள்ஸ்லேருந்து. இதுதான் நான் எல்லா சின்ன பொண்ணுங்களுக்கும் சொல்வேன். நான் கம்ப்ளீட் க்யூர் கிடைக்காது, பட் நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படின்னா அந்த ஜெனட்டிக்கை மாற்ற முடியாது இல்லையா. ஸோ இந்த போர் பிளாக்கிங்லாம் எடுக்க முடியும், பாக்டீரியா மேலே ஆக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த பிம்பிள்ஸ் வந்தால் அதை போட்டு அமுக்கி அந்த சீவ் எடுக்கிறத விட்டுடணும். அது அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது ஆறும்போது கலர் கருப்பாயிடும், ஸ்கார் தழும்பும் விடும். ஸோ அது ரெண்டும் தவிர்க்கணுன்னா முக்கியமாக உங்கள் கையை வந்து ஃபேஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடாது. பெரிய பெரிய நகம் வளர்த்துக்கக்கூடாது. அது கீறினா கூட உங்களுக்கு அந்த மார்க்கும் அந்த ஸ்கார் எல்லாம் நிறைய வரும். ஸோ அதை தவிர்க்கணும். செகண்ட் வந்து ஃபேஸை 2-3 தரமாவது வாஷ் பண்ணணும். அதுவும் நல்ல அந்த pH பேலன்ஸ்டு சோப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கின் pH வந்து ஒரு அசிடிக் pH, சோப்பெல்லாம் வந்து ஆல்கலைன் pH. ஸோ இந்த நைஸ் மீடியம் அந்த அசிடிக் pHல இருக்கிற சோப்பு தான் வாங்கி நம்ம போடணும். நீங்கள் உங்கள் மருத்துவரை கேட்டாலே சொல்லுவாங்க, உங்களுக்கு உங்கள் தோலுக்கு ஏற்ற மாதிரியான சோப்பு, உங்கள் தோலுக்கு ஏற்ற மாதிரியான க்ரீம்ஸ் எல்லாம் அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் தேர்ட் செய்ய வேண்டியது வந்து அந்த டயட்டில் வந்து ரொம்ப ஃபேட்டி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்லுவோம். நிறைய அந்த சாக்லேட்ஸு, சீஸ் கண்டெய்னிங் ஃபுட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் உங்களுக்கு பிம்பிள்ஸ் கொஞ்சம் அதிகமாகாமல் பார்த்துக்க முடியும். ஸோ இது நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் ஃபேஸ் வாஷஸ் 3 or 4 times a day or at least 2 or 3 times a day வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணால் தான் அந்த எண்ணெய் பசையை எடுக்க முடியும். தென் அண்ட் இதுக்கான மருந்துகள்லாம் இருக்குது, ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, டேப்லெட்ஸ் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க. பிக்மெண்டேஷன் வருது இல்லைங்களா, அந்த கருப்பு போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்க, சில பேர் போய் ஃபேர்னஸ் க்ரீம் வாங்கி போடுவாங்க. இந்த ஃபேர்னஸ் க்ரீமும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இதுலேயும் நான் முன் எபிசோடில் சொன்ன மாதிரி இந்த ஆன்டி ஃபங்கல் க்ரீம்ஸில் இருக்கிற அந்த ஸ்டீராய்டு க்ரீம்ஸ் இந்த ஃபேர்னஸ் க்ரீம்லும் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய பேர் ஒருத்தருக்கு போடுற க்ரீம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அந்த மாதிரி டோன்ட் ஷேர் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒருத்தர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை இன்னொருத்தர் ஷேர் பண்ணாதீங்க. அவங்க தோல் வகை வேறு, உங்கள் தோல் வகை வேறு. ஸோ அது பண்ணாதீங்க. செகண்ட், நீங்களாக போய் மருந்து கடையில் வாங்கி போடுறதும் கூடாது. சம்டைம்ஸ் பியூட்டி பார்லர்லேயும் உங்களுக்கு ஃபேர்னஸ் க்ரீம், ஸ்கின் லைட்னிங் க்ரீம்னு கொடுக்குறாங்க. அந்த க்ரீமில் இருக்க ஸ்டீராய்டு கூட உங்கள் பிம்பிள்ஸை அதிகமாக்கும். அது தவிர வந்து எப்படி அந்த ஸ்கின்னை தின்னாக்கி அங்கேயும் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்லாம் உண்டாக்கும். ஸோ தயவுசெய்து ஸ்கின் லைட்னிங் க்ரீம்ஸ், அதாவது ஃபேர்னஸ் க்ரீமை நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு உங்கள் டாக்டர் கேட்டுட்டு தான் போடணும். இதனால் நிறைய பாதிப்புகள் நாங்கள் பார்த்துருக்கோம். உங்கள் பிம்பிள்ஸே உங்களுக்கு அதிகமாகும். ஸோ அந்த ஃபேர்னஸ் க்ரீம்லாம் கூட தவிருங்க. அண்டு மெயினாக உங்கள் கரெக்டான மருந்துகளை வாங்கி நீங்கள் ஒரு அட்வைஸோடு தான் உங்கள் ஃபேஸில் போடணும். தேர்டு வந்து இன்னொரு விஷயம் வந்து, இந்த பிம்பிள்ஸ் வந்து சில பேருக்கு இந்த 20 வயசுலேயே கூட முடிஞ்சிடாது. சில பேருக்கு 50 வயசில் கூட இந்த பிம்பிள்ஸ் வந்துட்டுருக்கும். அது டிஃப்ரெண்ட், அது இன்னொரு வகையான பிம்பிள்ஸ். அது பேர் ஆக்னி ரோசேசியான்னு சொல்லுவோம். அது வந்து வேறு காரணங்களால் வர்றது, நாட் ஹார்மோன் சேஞ்சஸ், அந்த மெனோபாஸ் டைமில் வர்றது. சில டைம்ஸ் அது வந்து இன்னும் ஃப்ளஷிங் ரெட்னஸோடு வரும். அதுக்கான மருந்துகள் வந்து கொஞ்சம் வேறுபடும். இந்த பிம்பிள்ஸோட அந்த பிம்பிள்ஸ் கொஞ்சம் வேறுபடும்.
இந்த பருக்கள் வந்து முறையான மருத்துவத்தில் ஆயின்மெண்ட் இல்லை டேப்லெட்லலாம் சரியாக போயிடும். சில பேர் வந்து கவனிக்காமல் விட்டதுனால ஸ்கார் தழும்புகள் தான் வந்துடும். அதெல்லாம் இப்போ கரெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. நிறைய பேர் வந்து இப்போ லேசர் சர்ஜரி மூலிமா அந்த தழும்பெல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க. கெமிக்கல் பீல்ஸ்னு சொல்கிறாங்க. கெமிக்கல் பீல்ஸ் வந்து இதே ஆயின்மெண்ட் நம்ம போடுற ஆயின்மெண்ட்டே ஹையர் பர்சன்டேஜில் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் சூப்பர்விஷனில் பண்ணுற ஒரு விஷயம். இந்த பருக்கள் வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால வந்த சின்ன வயசில் வர்றது மட்டும் இல்லாமல் சில அடல்ட்ஸ்க்கும் வரும். அது ஏன் வருதுன்னா சில மாத்திரைங்களால் வரும். இப்போ டியூபர்குலஸ் ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களே, அந்த ஆன்டி டியூபர்குலஸ் ட்ரக்ஸ்னால வரும். சில பேர் வந்து ஃபிட்ஸுக்காக சாப்பிடுவாங்க, அந்த ஃபிட்ஸ் மருந்துனால கூட வரும். ஆர் கான்ட்ராசெப்டிவ்ஸ் கருத்தடை மாத்திரைங்களால் கூட இந்த பிம்பிள்ஸ் அதிகமாகும். ஆர் சில ஸ்கின் டிசீஸஸ்க்கு வந்து நாங்கள் ஓரல் ஸ்டீராய்ட்ஸ்ன்னு கொடுப்போம். அந்த ஸ்டீராய்ட் டேப்லெட்னால கூட இது அதிகமாக வரும். ஓவராக நம்ம விட்டமின் B12 அதிகமாக சாப்பிட்டா கூட இந்த பிம்பிள்ஸ்லாம் வரும். ஸோ அடல்ட்ஸில் வந்து பிம்பிள்ஸ் ஆட் சைட்டில் வந்ததுன்னா நம்ம வேறு என்ன காரணத்தால் இந்த பிம்பிள்ஸ் வந்திருக்குன்னு யோசித்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுப்போம். அண்ட் நீங்களாக வந்து ஹோம் ரெமடிஸ்லாம் சிலது ட்ரை பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து நான் இதை எல்லா ஒரு மிக்சர் போட்டு கேரட்டை போட்டேன், டொமேட்டோ போட்டேன், எல்லாத்தையும் போட்டு அரைச்சி மேலே போட்டேன், ஃபேஸ் பேக் போட்டேன், ஃப்ரூட் பப்பாயா போட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்கள் அதிர்ஷ்டம் இருந்தால் சில டைம்ஸ் நீங்கள் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. சில நேரத்தில் வந்து ரியாக்ட் பண்ணுவீங்க. அப்போ அது இன்னும் உங்களுக்கு அந்த எரிஞ்சதுன்னா தோல் வந்து அது ஆறும்போது கருப்பாயிடும். ஸோ அந்த பப்பாயா அதெல்லாம் நீங்கள் வாய் உள்ளே போடுங்க. அது இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து நல்ல தண்ணி குடிக்கணும். நீர் ஒரு நாளைக்கு ஒரு 7-8 கிளாஸ் தண்ணி குடி, ஸ்டே ஹைட்ரேட்டட்னு சொல்லுவோம். நல்ல தண்ணி குடித்து அதுவும் ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக சப்புலாக வச்சுக்கும். ஸோ அதுவும் பண்ணணும் நீங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து அந்த பிக்மெண்டேஷனில் அந்த கலர் மாற்றம்லாம் வந்து ஜஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு எப்போயே ஃபேர் ஆகணும், எனக்கு பிரைட் க்ளோ வரணும், நல்ல ஃபேஸ் வந்து ஒரே மாதிரி க்ளோ இருக்கணும் அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் எங்களால் வந்து ஒரு நாள் 2 நாள்லாம் பண்ண முடியாது. நீங்கள் பொறுமையாக ஒரு 3-4 வீக்ஸ் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் அந்த கலர் சேஞ்சஸ் எல்லாம் வரும். முக்கியமாக அந்த பிம்பிள்ஸ்லாம் எங்களால் குறைக்க முடியும். இந்த எபிசோடில் நம்ம பிம்பிள்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா inbox.pengalchoice@gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு எழுதலாம். மற்றொரு எபிசோடில் வேறொரு ஸ்கின் ப்ராப்ளத்தை பற்றி உங்களோட நான் விவாதிக்கிறேன். வணக்கம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் சாய்ஸ் பகுதியில் கற்றது கையளவு பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து கிரேப் பேப்பர் யூஸ் பண்ணி எப்படி அழகான ரோஸஸ் செய்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். ஏற்கனவே உங்களோட ஷோவில் வந்து நான் ஆர்கானிக் கிளாத் யூஸ் பண்ணி எப்படி ரோஸஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிரேப் பேப்பர் ரோஸஸ் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த கிரேப் பேப்பர் ரோஸஸ் செய்யறதுக்கு இந்த மாதிரி வந்து இம்போர்ட்டட் கிரேப் பேப்பர் ஆர் டியூப்ளெக்ஸ் கிரேப் பேப்பர்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது எல்லா கிராஃப்ட் ஸ்டோர்லேயே கிடைக்குது. அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூங்கில் ஸ்டிக்ஸு, green floral tape, artificial leaves, white gum, number 10 thread, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன், ஒரு ஓல்டு இன்விடேஷன் கார்டில் இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. 3 inches ஹைட் அண்ட் 2 inches டயமீட்டரில். ஸோ இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஃப்ளார் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து எல்லோ கலர் ஷீட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கிரேப் பேப்பர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாங்காக இந்த லெங்க்த்தில் தான் இருக்கும். அண்ட் இதில் வந்து கோடுகள் வரும், கிரெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் எவ்வளோ அகலம் இருக்கோ அதை வந்து கரெக்டாக அது மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கணும் நீல வாக்கில். கட் பண்ணிவிட்டு இந்த பேப்பரே வந்து ஈக்குவலாக த்ரீ ஃபோல்ட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ பேப்பர் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த டெம்ப்ளேட் அது மேலே வச்சு கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபார்மாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 petals தேவைப்படும். பட் இதே ஷேப்லேயே நீங்கள் ஒரு 15 petals வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பெட்டல்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம். எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறோன்னு இப்போ இந்த பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஹாஃப் ஒயிட்டு, ஒரு சைடு எல்லோ கலராக இருக்குது. சிலதில் வந்து டார்க் லைட் ஷேட் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த சைடு உள்ளே வேணும்னு யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் டார்க்கர் ஷேட் வந்து உள்பக்கம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களோட 2 ஃபிங்கரை உள்ளே வச்சு ஜஸ்ட் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் 5 petals வந்து இது மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நல்லா ஓரளவு ஸ்ட்ரெச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாலோவாகிடும். ஸோ இப்போ 5 petals வந்து நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறேன், 4 to 5. அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி இந்த 2 கார்னர்ஸில் மட்டும் சிசர்ஸால் நீவி விட்டுட்டு
அதுக்கப்புறம் சென்டர் மட்டும் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். அடுத்த 5 பெட்டல்ஸ் இந்த மாதிரி நீவி விட்டுட்டு சென்டர் மட்டும் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து நேச்சுரலாக வரும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 2 ஓரம் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீவிட்டு அதுக்கப்புறம் ஓரம் சுருட்டணும். இது அப்படி லைட்டாக சுருட்டிட்டு சுருட்டின சைடே வந்து நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த மாதிரி ஓரம் 2 சைடு நீவி விட்டுட்டு சுருட்டிட்டு ஸ்லோவாக அதுக்கப்புறம் 2 விரலையும் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஃப்ளாருங்கிறதுனால நான் வந்து மூங்கில் குச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ளார் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால நீங்கள் ஒயிட் க்ளூ வச்சு கட்டும் போது யூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பெட்டர். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண வந்து பெட்டல் எடுத்துக்கோங்க. அதாவது வெறும் குழி மாதிரி பண்ண பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லைட்டாக வந்து பேஸில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டிக்கை உள்ளே வச்சு நல்லா வைண்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட் வச்சு நல்லா டைட்டாக கட்டுங்க. இந்த ஃபர்ஸ்ட் பெட்டலே திரும்ப நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈச் டைம் வந்து நீங்கள் பேஸில் வந்து லைட்டாக க்ளூ போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹோல்டிங் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நிறைய பெட்டல்ஸ் ஆட் ஆக உங்களுக்கு grip இருக்காது. இப்போ 2 பெட்டலுக்கு ஆப்போசிட் சைடு வந்து அடுத்த பெட்டல் வைங்க. ஸோ இந்த மாதிரி 1 by 1 வந்து ஆட் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் கட்டும் போது கீழே வந்து grip கரெக்டாக இருக்கணும். ஸோ இது முடிச்சிட்டோம். ஸோ ஆல்டர்னேட்டாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ லாஸ்ட் ரோ ஆஃப் பெட்டல்ஸ் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். லாஸ்ட் ரோ ஆஃப் பெட்டல்ஸ் அட்டாச் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு கீழே வந்து லைட்டாக க்ளூ போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வைங்க. இப்போ பெட்டல்ஸ்லாம் நல்லா வந்து விரித்து விட்டுக்கலாம். நீங்கள் பேஸில் கொஞ்சம் கொஞ்சம் கம் வச்சு கட்டுங்க. ஃப்ளார் பெருசாகிட்டே போகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கட்டுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து க்ளூ வைக்கிறதுனால உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ 1 by 1 ஆட் பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு கட்டும் போதே தெரியும் வந்து எந்த கேப் இருக்குதுன்னு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகும். சப்போஸ் உங்களுக்கு கம்மியாக தான் பெட்டல்ஸ் இருந்தால் நீங்கள் அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதை வந்து ஒரு ஹாஃப் ப்ளூ ஃப்ளாராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை பெட்டல்ஸ் இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளார் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம காம்பு பகுதி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு க்ரீன் பேப்பர் எடுத்துக்கோங்க. க்ரீன் பேப்பர் இதே மாதிரி கிரே பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்கிள் பீஸ் கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஸ்மால் வி வர மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விவியாக வரும். இதை வந்து அழகாக நீவி விட்டுக்கோங்க. நீவிட்டு கீழே க்ளூ போட்டுடுங்க. க்ளூ போட்டு நூல் தெரியாதபடிக்கு கீழே வச்சு க்ளோஸாக வந்து ஒட்டிடுங்க. ஃப்ளார் செய்யும் போது நீங்கள் கேலிக்ஸ் வெளி நோக்கி இருக்கணும், பட் செய்யும் போது உள்நோக்கி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ளாரல் டேப் கிடைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில். இது ஆல்ரெடி கம் இருக்குது. பட் லைட்டாக வந்து நீங்கள் க்ளூ மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேஸ் போர்ஷனில் வந்து வச்சு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுற்றுங்க. நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஆர் நீங்கள் ஃப்ரெஷ் லீவ்ஸும் யூஸ் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் லீஃபை நான் இங்கே வச்சுட்டு நல்லா ஒரு வைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் டேப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஃபிக்ஸிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா ஒரு 2 டைம்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சுற்றுங்க. ஃப்ளார் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சிங்கிள் பெட்டலாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி பட் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம். 1 பெட்டல் 2 பெட்டல் இருந்தால் கூட அதை வந்து இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரெஷ் லீவ்ஸோடு அரேஞ்ச் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் லீவ்ஸோடு அரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபர்ன்ஸு மணி பிளான்ட்டோட. இப்போ நான் வந்து அதே பேப்பர் யூஸ் பண்ணி இப்போ நான் வந்து பிங்க்கில் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டால் கண்டெய்னரில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் அது கீழே வந்து பெபிள்ஸ் அதெல்லாம் போட்டு நீங்கள் ஃப்ரெஷ் லீவ்ஸு இந்த ஆர்டிஃபிஷியல் லீவ்ஸோடு அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளார்ஸை நீங்கள் வந்து கிஃப்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், வால் டெக்காக இல்லைனா வந்து ஃப்ளார் பொக்கேஸ்க்காக கொடுக்கலாம், ஒரு பாஸ்கெட் அரேஞ்ச்மெண்ட்டாகவும் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் வந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.